கடகம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி பாதியில் நின்ற வீடை இந்த காலகட்டத்தில் முழுமை அடையும். மேலும் என்னன்னாக்கா புதிய நகை சேர்க்கை என்பது உண்டு. பழைய நகையை கொடுத்து உங்கள் கடனை அடைப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் கடன் என்பது குறையும். அதே போல் ஜீரண குறைபாடு என்பது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ முறையான உணவு பழக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் தேவை. குலதெய்வத்துக்காக பாத யாத்திரை இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க. குலதெய்வத்துக்காக பாத யாத்திரை பயணிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மேலும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்காக ஒரு பயணமும் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கான ஒரு பயணமும் உண்டு. குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாத யாத்திரையோ இல்லை குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பயணம் போவதற்கு குலதெய்வத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றிவிட்டு தான் குலதெய்வத்தை போய் சந்திக்கணும். இல்லை என்றால் அது தடை. போகும்போது நல்லா இருக்கும், வரும்போது பிரச்சனையாக இருக்கும். கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிப்பு தானம் வழங்குவது உங்களுக்கு சிறப்பு. லட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க. வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க.